நீங்க என் கூட இருந்து நல்ல வழிய காட்டணும். அழகென்ற சொல்லுக்கு முனியா கோடீஸ்வரா, கோடீஸ்வரா, அடா ஒன்னதான் கோடீஸ்வரா, இங்க வாப்பா. என்னவா? அட ஆமாப்பா. எனக்கு ஒரு வேளை கண்ணுன்னு தெரியலையா? என்ன பார்த்து கோடீஸ்வரன் சொல்ற? வா 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 வா, இப்படி உட்காரு, முதல்ல உட்காருப்பா. 9 ரூபாய பஸ்ஸுக்கு கரெக்டா வச்சுக்கிட்டு ஓட்டப்படாரத்துக்கு போறவனை கூப்பிட்டு மூச்சுக்கு 300 வாட்டி கோடீஸ்வரன் ஆயிருவேன் கோடீஸ்வரன் ஆயிரும் சொல்ற. அப்படி மண்டையில போட்டன உன்னை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம் தெரியுது. வெயில் அதிகமா அடிக்குது, உனக்கு அப்படித்தான் தெரியும். நீ பெரிய ஆளாக போற. எங்க உன் கைய கொண்டா கொடுத்துருவான். உன் கையில 2 கருணாகம் பின்னி கிடக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீ நம்பர் 2 பிசினஸ் பண்ணா சீக்கிரம் நம்பர் 1 வருவேன்னு சொல்லுது. அதனால உன் பையில இருக்கிற பணத்தை எடுத்து பக்கத்துல இருக்கிற சாமிக்கு குருதட்சணையா வச்சேன்னா நீ எப்படி பெரிய ஆளாகிறங்கிற திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன். எங்க சாமி ஒரு வேலை கொடுக்குறாங்கல்ல, ஏதோ நீ சொன்னதுனால நம்பி வைக்கிறேன். நல்ல விஷயமா பார்த்து சொல்லுங்க. கொண்டா கைய. உன் கைரேகையை வச்சு பார்க்கும்போது உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க முடியாது. அப்படியே நீ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஊட பூந்து உன் தொழிலையே கெடுத்துருவான். என்ன சாமி கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, சான் ஏறுனா முளம் சறுக்குமே. சாமி குதிரைய வாங்கி கொடைக்கானல்ல புழைச்சுக்கலாம்னா சாரதா டீச்சர் மையே கொலைகேஸ்லனே மாட்டி விட தெரிஞ்ச. சரி போனா போகுதுன்னு 4 மாடை வாங்கி பால் கறந்து புழைச்சுக்கலாம் பார்த்தா என்னை இடையிலே கூப்பிட்டு சீட்டு விளையாட வச்சு என் காசை பறிச்சு என்னை சின்னவனமா ஆக்க பார்த்தாங்க. தொலையில போனா தொல்லை இல்லாம இருக்கலாம்னு நாமக்கல்ல பரோட்டா போட்டு புழைச்சுக்கலாம்னா 4 பேர் வந்தாங்க சாமி புள்ளைய தூக்கணும்னு. கடைசியில என்னைய பெரட்டா மாவு மாதிரி பெரட்டி எடுத்து விட்டாங்க சாமி. சரி ஊருக்குள்ள பஞ்சாயத்து தலைவர் ஆயிரலாம்னா பால் டாயில குடிச்சிட்டேன்னு சொல்லி கர்ணம் தப்புனா மரணம்னு அங்க இருந்து தப்பிச்சு வந்தீங்க சாமி. நம்ம சொந்த ஊரு தூத்துக்குடியில எம்எல்ஏவுக்கு நின்று நதிநீர் திட்டத்தை எடைச்சு வச்சிடலாம்னு பார்த்தா நன்றி எட்ட வயவுலைய நாய் அடிக்கிறாப்புல துரத்து அடிக்கிறாங்க சாமி. இது வரைக்கும் நீ போறது 1 வே, இனிமே போக போறது 2 வே. 2 வேனா கஞ்சா கடத்துறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, கள்ள நோட்டு மாத்துறது, குழந்தைய கடத்துறது, செயின அக்குறது. இந்த நக்குறதுலாம் இருக்கட்டு, என்ன பார்த்தா முள்ள மாதிரி போய் முடிச்சு வைக்க போய் மாதிரியா இருக்கு. எனக்கு இது ஒத்து வருமா? அப்புறாணியா இருக்கவெல்லாம் அக்யூஸ்டா இருக்கான். அதான் இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட். நான் சொல்றத நம்பு, நீ சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவ. சரி சாமி, இவ்வளவு சொல்ல சொல்றீங்க, பண்ணிதான் பாப்போம். நல்லா இருக்கிறோம்னு சாமி கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அதை சொல்லும் போதல்ல நல்லா இரு, உன் தொழில் நல்லபடியா நடக்கும். போ போ. என்ன பணத்தை தூக்கிட்டு போற? இல்ல சாமி, இங்க இருந்தே தொழில ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். குருவுக்கு துரோகம் பண்ணாதப்பா, பணத்தை கொடுத்துறியா? வந்துரும். என்னாச்சு, வேலை முடிஞ்சுதா? தமனா புடவை இருக்கு, நமிதா புடவை இருக்கு, திரிஷா புடவை இருக்கு. வா வா, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. புடவைக்காரே, நமிதா புடவைன்னா என்னன்னு? ஏய் மான கட்டவனே, புடவை வாங்க வந்தியா போட்டு வாங்க வந்தியா? புடவை வாங்கத்தானே வந்தேன். பேசா புடவை வாங்கிட்டு போடா. பிடிச்ச புடவை தானே வாங்க முடியும். ஒரு ஆளு திரிசா இருக்கானு, ஒருவேளை உனக்கு திரிசா புடவைத்தையும் பிடிக்குமோ சொல்லி பாப்போம். தம்பி, திரிசா புடவைங்கிறது ஏய் இதுக்கு ஏண்டா வாய ஆண் புழக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுசா இருக்கிற உடம்ப பெருசா காட்டும்னு சொல்ல வரேன். ஓ அவ்வளவுதானே? எனக்கு தமிழா புடவே கொடு. நீ பணத்தை கொடு. இந்தா 300 ரூபா இருக்கு. சரி போ போ. சே, சுத்த சோம்பேறி பேலா இருக்கானே இவன்ட்ட. என்ன பொண்டாட்டி எப்படி வாழ்றாளோ? புடவைக்காரே, யாரு? இங்க வரோம். ஆஹா, கழுத்துல செயின் ஒளி அடிக்குதே. தொழில ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பாட வெயில்ல தெரிஞ்சுட்டு வந்தா துணியை இந்த அத்தா உட்கார வைக்கிற. இது நமிதா புடவை, இது திரிஷா புடவை, இது தமனா புடவை. எதுமா வேணும்? புது புடவை எதுவும் இல்லையா? அது புடவை வைக்க வந்த ஒன்றையில நான் உன் கழுத்துல எடுக்கிற சீனை கழட்டிட்டு போக வந்திருக்கேன். என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி டீச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்படி யோசிக்கிறீங்க? அம்மா, புது புடவை இருக்கு, காட்டுறேன். இந்தாங்க, எப்படி இருக்கு? இத பாருங்க, எப்படி இருக்கு? பாடு ரெட்டா பாடு. இங்க பாருங்க, காரக்குடி பட்டுச்சேலை கட்டிட்டு போனா பளபளன்னு இருக்கு. இது கொஞ்சம் பரவாயில்ல. என்ன ரேட்டு? ஒரு சேலை 500 ரூபாமா. ஒரு சேலை 500 ரூபாயா? அம்மா, 2 சேலை எடுத்தா ஒரு சேலை பிரி. ஒரு சேலை எடுத்தா அதுக்கு ஐட்டம் வச்சிருக்கல, இதா இருக்கு. செண்டுமா அடிச்சா அப்படி மனம் 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 மணக்கு. வாசனை வருமா? இந்த அடிக்கிறேன்.
மானங்கட்ட சிரிக்கி புடவைய வாங்கணுமா அனுப்பணுமா இல்லாம இந்த ஆறு அறுத்துக்கிட்டு இருக்க உன்னை அப்படி கொமட்டல குத்துனானு போட்டேன் காலையிலே சரக்கு அடிக்கிற முடி வந்துருச்சா அதே அந்த பாட்டை புரியா மாத்து மாத்து மூஞ்சி முகரை மாறு வேற வேலையே இல்லை கண்ணுக்குள்ள இருந்தவ கண்ணுக்கு முன்னாலே வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள எத்தனை ஐஸ்வர்யராக இருந்தாலும் என்னைக்குமே என்னோட தேவதை நீ தாண்டி. அவன் லுங்கி வந்துருச்சு. ஆமாண்டி, உன்னை பார்த்துதான் வந்துருச்சு. டேய் என்னடா அது கூட தெரியாம அப்படியே நிக்கிறான் பாரு. ஆமாண்டி. டேய் உன்னைய தாண்டா சொல்லிட்டு போகுது வென்று முதல்ல கைலிய கட்டுறா எனக்கும் வந்து சேர்றா ஹலோ என்ன தேர்தல் அறிவிச்சிட்டாங்களா? அப்படியா? சரி சரி. என்ன சட்டமன்றத்துல என்னையத்தே போட்டி விட சொல்லியிருக்காங்களா? அப்படி அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. வைய 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 வைய. டேய் என்னைய சட்டமன்ற தேர்தல அறிவிச்சிருக்காங்களா? எல்லாரும் நாளைக்கு மாந்தோப்புக்கு வந்துருங்க. எல்லாத்துக்கும் டீட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப போடுறா பாட்ட போடா போடா. இங்க பாருங்கடா, அப்படியே பெருசா பேனர் அடிச்சு எம்எல்ஏ கண்ணாயிரம்னு பெருசா வைக்கணும்டா. இதுக்கப்புறம் அண்ணனுடைய ரேஞ்சே வேறடா. இந்த எம்எல்ஏ பிஸியா இருந்தா பொறுக்காதே. என்னது காவேரி தண்ணிய குடுக்க மாட்டோம்னு சொல்றாங்களா? இப்பவே இயோசி போய் உமாவை பார்த்துட்டு காவேரி தண்ணியோட போட்டுல வரேன். குமாரியே பார்த்துருக்க மாட்டேன், இவன் போய் காவேரி பார்க்கறான். டேய் நாங்க கடல் தண்ணியவே கம்மாய்க்குள்ள கட்டி வைக்கிறவங்க, இத விடுவோமா? பாக்குறேன்டி பாக்குறேன். வந்துச்சா 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 வந்துகிட்டு இருக்கா? ஏன்டா படுத்துறீங்க? ஒயின் ஷாப்ல தான் எங்க பார்த்தாலும் கூட்டம் அதிகமா இருக்கு. கூட்டம் ஓடு. ஏன் இவ்வளவு லேட்டு? ஊத்துடா, டைம் ஆச்சுல. ஊத்து. ஏன் மாமா அடிக்கிற? அங்க அம்புட்டு கூட்டம். இது வாங்க இவ்வளவு நேரம். ஏன்டா லேட்டு? நான் என்ன ரேஷன் கடைக்கு போனா ஒயின் ஷாப் போயிருக்கான். இருக்கிற கியூ அங்க நிக்குது. பேசாதீடா, ஊத்துங்கடா. சரி அடிக்கணும் மாமா, பைய அடிப்போம். கிளாஸ் இரு, ரிலாக்ஸ் பண்ண தானே வந்திருக்கோம். இந்தா மாப்பிள உனக்கு. இந்த நம்மளுக்கு நிறைய என்னடா நெளிஞ்சிருக்கு? ஊத்தலாம், கம்மியா ஊத்தலாம். ஊத்துடா. கிடைக்கிறது பார்க்கலாம். போதும்டா போதும்டா. டேய் நீ தண்ணிய ஊத்துடா. ஏய் இங்க கொடு. இந்தா மாமா. போதும் போதும் போதும். தண்ணி ஊத்தி எடுங்க. எல்லாம் குடல் டேய் விட்டு. எங்கடா சைனிட்டு? எடுங்கடா. போதுமாடா? இல்ல வாங்கலையா வாங்கலையாடா தேடிட்டு இருக்க? இருக்காடா? இருக்குடா. வாங்கிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா. சீஸ் அடிங்கடா. வா மாமா. என்னடா மாப்பிள நீ குடிக்கலையா? என்னடா சரக்கு மந்துன்னு இருக்கு? எங்க சைனீஸ்? பாத்துடா. குடு. இங்க குடுறா. மாப்பிள இருந்தா மாப்பிள. ஏய் உனக்கு வேணாமா சிப்ஸ்? என்ன பாத்துக்கிட்டே நான் இங்க வரேன். ஏய் மாப்பிள, மாமா இருக்கல, நமக்கு என்னடா கவலை? என்னது மாமாவா? நாம மட்டும் கல்ல வட்டு போடலன்னா இவரு கவுன்சில் ஆவது பெரிய 10 மணி ஆர்டிக்கல் ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன் அந்த முடிமாவா வச்சிருந்தாரு, நம்ம யார்கிட்ட சொன்னோமா? அது மட்டும் இல்ல மாப்பிள, இந்த வனஜாவை வச்சிருக்காரு, அது அத்தைக்கே தெரியாதே. தண்டவாளத்தை வண்டவாளமாக்குறாங்க. இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவோம். தேரெழுத்து தெருவில் விட்டுருங்க வயவுலைய. இங்க இருந்து இடத்த நகர்த்திடுவோம். டேய் கிளம்புங்கடா, டைம் ஆச்சு போங்க. மாமா இரு மாமா, என்ஜாய் இருந்துட்டு போலாம். எனக்கு பல வேலை இருக்கு. கவுன்சிலர் ஏத்தி விடல, யாரு இறக்கி விடுவா? வாயா தனியனை தூக்கி பனியனுக்குள்ள ஓடுற கதையா? பாத்துருங்க பாத்துருங்க பாத்துருங்க. ஹே, இந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கலாம். ஆமா, ஏன் நடந்து வர? சும்மா ஜாலியா நடந்து போலாம் தான். என்ன வேணாலும் கேளு செய்யறேன். ஓ சரக்கு சைடிஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன், அழுவ. நீ போய் என்ன வேணாலும் கேளுன்னு சொல்றியா? போயா, வாயில வந்துட போகுது.
தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் எங்க அண்ணன் தான். ஏய் தமிழ்நாட்டுக்கு ஒரே கவுன்சிலர் இதை எதிர்கட்சிக்கார பார்த்தாங்கன்னா தோதோன்னு தோச்சு காய போட்டுருவாங்க. அது அப்படி 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 அப்படியானே என்னடி இப்படி நிக்கிறாங்க? யார் அது புதுசா இருக்கு? தண்ணி அடிச்சாலும் கலரா தான் இருக்கா. வாங்கடா போலாம். சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டல. கொண்டு இழுக்கிறாளே. இந்த குடியார பயலுக வரானுங்க, போய் கேப்போம். வா போய் கேப்போம். வா யாராத்த சொல்ல போறாங்களோ. வாத்தா ராமாத்தா, வணக்கம்ப்பா. என்னத்தா, செல்லத்தா நல்லா இருக்கியா? நல்லாதான் சரி, பேத்தி என்ன சவிக்கமா இருக்குல்ல? இருக்கட்டும் இருக்கட்டும். தண்ணியே வரலையப்பா. உங்க பிரச்சனையை முடிக்கிறதே நான் ஃபுல்லா ஏத்தி இருக்கேன். தண்ணி மீட்டர டஸ் கிட்ட சொல்லி இருக்கேன். இன்னும் 2 நாள்ல வந்துரும். கவலைப்படாத. மக்களை பத்த மகாராஜ் நல்லா இருக்குன்னு போய் வேலையை பாருங்க. போங்க, நாளைக்கு தண்ணி வந்துரும். நீங்க ஓட்டு போட்டணும். ஆமா ஆமா. ஏண்டா மாப்பிள, இந்த மாசம் வேலையே இல்லையாடா? ஆமா மாப்பிள்ள, ஆடி மாசம் எவன் கல்யாணம் வைக்கிறான். ரொம்ப மோசமா ஏய், போகுது. யார் அது? எவ்வளவு ஜாயிண்ட் போட்டிருக்கு? எல்லாம் பிட்டு பிட்டா இருக்கு. சும்மாடா, பொழப்பே இல்ல. வயர் வாங்க காசு எங்கடா போறது? விடியா முஞ்சி ஒண்ணு சேர்ந்துருச்சுல்ல, விளங்குனாப்ல. அண்ணே, அண்ணே, வணக்கம் வணக்கம். வாண்ணே. மூஞ்சி வச்சுக்கிட்டு உனக்கு சரக்கு வேற வேலை வெட்டி இல்ல? நான் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க போறேன். என்னண்ணே? ஆமா, கடையை மூடிட்டு குடல்ல வந்து என்னடா பண்றீங்க? இல்லண்ணே, இந்த மாசம் ஃபுல்லா வேலையே இல்ல, அதான் சுத்தம் பண்ணுவோன்னு வந்தேன். தக்காளி பை எங்கடா? அவன் அடிக்கணும் சென்னை கிளம்பி போயிட்டானே. கிழிஞ்சிரும். உங்களை நம்பி காலேஜ் ஆர்டர் வேற எடுத்துருக்கனடா. என்னண்ணே சொல்ற? ஆமாடா, காலேஜ் பிரின்சிபால் நம்ம செட்டு தான் வேணும்னா அடம் பிடிக்கிறாரு. நம்ம செட்டு நம்ம குழா எல்லாமே நல்லா பண்ணிடுவோம்ண்ணே. எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். கைய கால புடிச்சு வாங்கின கான்ட்ராக்டரா? சரியா? அண்ணே, அதெல்லாம் பின்னி எடுத்துருவானே, நீ வேற. என்னத்த பின்றீங்களோ? பட்டியா கிளம்புறேன். சார் வணக்கம் சார். வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க அந்த கடைக்கு போவீங்கல்ல சார், நம்ம உர்ஜா பக்கத்துல குடன் இருக்குல்ல சார், அங்க வந்துருங்க சார். சரி சார், சரி சார், சரி சார், ரொம்ப நன்றி சார். அண்ணே, யாருண்ணா போன்ல? காலேஜ் ப்ரொபோசர். டேய் மாப்பிள, போய் சேர் எடுத்துட்டு வா. இந்த டேய், அதெல்லாம் தள்ளி வை மாப்பிள, எங்க chair அதெல்லாம் தள்ளி வை. பிரின்சிபால் வராராம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்படி போறா. சரி உட்காந்து. என்னது? ஐயோ, மூக்கு மாதிரியே சேர் எடுத்துட்டு வர. இதுல உட்காரதா ஒண்ணு இருக்கிறதா? அறிவு இருக்காடியாடா, இந்த சேரை கொண்டு வந்து போட்டுருக்க. நம்மள்ட்ட இருக்கிறதா கொடுக்க முடியும். இதெல்லாம் ஒரு சேரடா, இதெல்லாம் சேரடா. இது அவர் எவ்வளவு பெரிய ஆளு. விடுறா விடுறா, இதைத்தானே நானும் கேட்டேன். என்ன குடோன்ல இதாண்டா இருக்கும்? யார் வீட்லயே வேற வாங்க வேண்டியதாடா. சேர்த்துக்கு வரணும் தூக்கி போறாங்க. போறாங்கட்டு. கொண்டா ஹோட்டல்ல கிடக்கட்டும். ஏய், வெளியில போறா. வா சார், சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். வாங்க சார். தம்பி பேரு தான் புலி. ஆமா சார். ஓ அப்படியா? அது ஒண்ணும் இல்ல, காலேஜ் ஃபங்க்ஷன் வருது, அதை நல்லபடியா பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பேமெண்ட் விஷயங்கள்லாம் நீங்க கவுன்சிலர் கிட்ட பேசிடுங்க. நீங்க பாத்துக்கங்க கவுன்சிலர். சரி சார், நான் சரி போயிட்டு வரேன். ஐயா வரேன் தம்பி. எல்லா விஷயத்தையும் கவுன்சிலர் கிட்ட பேசிக்கோங்க. ரொம்ப நன்றி. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க, நானும் வந்துடுறேன். வாங்க வாங்க. என்னடா காலை பிடிக்கிற? தண்ணி வேணுமா? இந்த புடி கொண்டு விடுவேன், வந்து வச்சுக்கிறேன். பாயனே. அண்ணன் யாரு? கவுன்சிலர்ல சும்மாவா? ஏய், நம்ம ஓட்டு போட்டனால இன்னைக்கு அவர் கவுன்சிலர், நீ வேற. அப்புறம் என்ன மாப்பிள, கவுன்சிலரே இவ்வளவு பெரிய ஆர்டர் புடிச்சு கொடுத்துருக்காரு. காலேஜ் போற கலக்குறோம். சிமெண்ட் கடை பேட்டி தானே, முடிச்சிருவான். யார்கிட்ட? சுந்தர்கிட்ட சிமெண்ட் வாங்கவா? அவன் பெரிய பிராடுக்காரன்டா. சிமெண்ட்டுக்கு பதிலா சாம்பலை வச்சு கொடுத்துருவான்டா. ஆளை மாத்தி விடு. என்னப்பா? கரண்ட் பில் பார்க்கணும் சார். ஏன் வீட்டுக்கே கரண்ட் பில் இல்லீங்க? ஆளு முகரி யாருகிட்ட? இந்தாங்க ஐயா. குடுறா குடுறா. இவன் ஒருத்தன் முதல்ல விட வட்டி அதிகமா கொடுத்துருக்கேன். நல்லவனாத்தே இருக்கேன், இழிச்ச வயனாத்தே இருக்கேன். இவனை வச்சு தொழில பெருக்கிற வேண்டியது. இன்னும் குறையுது. ஏண்டா, உன் கொழுந்தியாளுக்கு மாமியாளுக்கு சிமிக்கி வாங்க தெரியுது, என் வட்டி காசு கொடுக்க தெரியாதோ? இங்கே இப்படி போய்கிட்டு இருந்துச்சு, சொரியாத. உன் வீட்டோட சுரண்டி நான் எடுத்துக்கிட்டு வந்துருவேன். நல்ல மனுஷன்னா மொத்த பணத்தையும் கொண்டாந்து கொடுக்க பாரு. சரிங்க. புரியுதா? இங்கே 2000 ரூபா, இங்கே 3000 ரூபா, ஆக மொத்தம் 4500. அதை விட்டுட்டோமே. 1ஆம் கிளாஸே ஃபெயிலு, இதில் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காராம். ஏய், வேலையை பாடுறா. ஓயா, ஒரு 8500. கௌரவண்ணே, கௌரவண்ணே.
ஏன் இப்படி ஓடி வர? ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. நாளைக்கு எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க. இந்த கிரைண்டர் என்னன்னு பாருங்கண்ணே. பட்டப்படாமா, கிரைண்டர் தானே, சரி பண்ணிடுவோம். ஆமாண்ணே, ஓடிட்டு இருந்தது நின்னு போச்சுண்ணே. கேரண்டி கார்டெலாம் இருக்கா? அது என்ன கேக்குற? எங்க அப்பா சீதனமா கொடுத்ததுண்ணே. பாழா பண்ணுவேன், கேரண்டி கார்டு கூட இல்லாம பண்ணிட்டேன். பாவி பையன். என்னது, சீதனமா கொடுத்ததா? ஆமாண்ணே. சீதனமா கொடுத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். உங்க வீட்டுல யார் இருக்கா? என்னென்ன சொல்றீங்க? முன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குதுங்க? ரெண்டு தானே, ரிப்பேர் பண்ணிடுவோம். நீ வீட்டுக்கு போ, பசங்க அனுப்புறேன். சரி வரேன். ஹலோ, இங்க வா. பசங்க கிரைண்டர் ரிப்பேர் பண்ணும்போது நீ மொட்டை மாடியில இரு, இல்லாட்டினா வேற மாதிரி ஆயிப்போம். சரிங்க, நான் வரேன். நான் மாமா, அக்கா பலாரம் சுட்டு போகுது. டேய், அக்கா உளுந்த ஊற வச்சுட்டு போகுதுடா. வரேன். சரி, புளி இருந்தா 18-20 பிள்ளைகளா வருது. நீல்டா பழைய ஓட்ட உடச்ச ஈம்பத்துல உனக்கு தான் நீ போயிட்டு உள்ள போய் தாப்பால போட்டுங்க. ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கானுங்க. வீட்டுக்குள்ள போய் தாப்பால் போட்டுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் நம்ம வீட்டு மேலதான் கண்ணா இருக்கிறானுங்க. அப்படியா? முக்கியமான விஷயம் என்ன? பால்கார வர நேரமாச்சு. அம்மா பாலுன்னுவான். கது திறந்து வாங்கிடாத, ஜன்னல் வயல கை விட்டு வாங்கிக்க. என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வா. வேற எவ்வளவு ஓட்டிட்டு வந்துடாத. இதுல எல்லாம் விபரமா தான் இருக்காளுங்க. உள்ள மாட்டணும் பின்னி பெடல் ஏத்துறாளுங்களே. இதுல உன்னத்தி வேற. இந்த ஜென்மத்துல இவங்க 2 பேரே போறோம். வேற ஒத்தி வேணாம். இவங்க கிட்ட வாக்கப்பட்ட நாள்ல இருந்தே முறை வாசல் செய்யறதாகுது. எவ்வளவு நாளைக்கு தான் செய்யறது? தண்ணி வண்டிக்காரன் கேட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிறானே. இவனுக்கு தெரியாம நம்ம எப்படியாவது போய் ஆகணும். மாப்பிள்ள கூப்பிடுறானே. நான் பார்க்காம போயிட்டு வாடாங்க. என்ன மாப்பிள்ள, கல்யாண காட்சி எதுவும் பண்ணலையா? நமக்கு யாரா இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்குறா? நமக்குன்னு சொல்லாத, உனக்குன்னு சொல்லு. எனக்கு 1க்கு 2 இருக்கு. ஏய், ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எப்பறம் 2 வச்சு காலம் தள்ளுற? அதை ஏன் கேக்குற மாப்பிள்ள? அக்கா காரிய கல்யாணம் பண்ண 2 வருஷம் பொறுத்து குழந்தை பிறக்கல. குழந்தை பத்திக்கலான்ட்டு தங்கச்சி காரிய கல்யாணம் பண்ண, அவளுக்கும் குழந்தை பிறக்கல. என்ன குழந்தையாக்கி தொட்டில போட்டு ஆட்டோ ஆட்டோ ஆட்டோன்னு ஆட்டுறானுங்க மாப்பிள்ள. சந்தோஷமான விஷயம் தானே? சந்தோஷமான விஷயம் இல்ல மாப்பிள்ள, பேட் விஷயம் மாப்பிள்ள. சரி வா மாப்பிள்ள, கட்டிங்க போடலாம். வேணாம் மாப்பிள்ள, எனக்கு பழகல மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. நான் குடிக்க மாட்டேன் மாப்பிள்ள, எனக்கு நிறைய வேலை இருக்குது மாப்பிள்ள. சொல்றேன்ல, வா. விடமாட்டான் பழகுதா, எப்படி ஏறுறது? மெதுவா. சொல்லுங்க மாப்பிள்ள. ஆமா, அக்காவை கரெக்ட் பண்ண ஓகே, தங்கச்சி எப்படியா கரெக்ட் பண்ண? அது ஒரு பெரிய கதை. சொல்லியா? சொல்லாம விடமாட்டான் பழகுது. வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்தா தட்டு நிறைய சோற போட்டு நல்லா பெசிந்து மாறி 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 ஊட்டுவாருங்க. அவளுக்கு மட்டும் கொஞ்சமா இந்த வாய் தோற அம்மா ஊட்டுற தண்ணி ஊட்டினேன். தட்டே காலி ஆயிடுச்சு. நான் எங்கடி சாப்பிட்டேன்? இவனே குடிக்கிறான். இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கு ஒருத்தி அந்த காலாமுக்கும் அந்த சுகம் இருக்கு. அமுக்குறேன்டி. ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன பண்ற? அந்த சுகத்தை தாண்டி உங்ககிட்ட அனுப்பிச்சு வேற ஒன்னும் அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி கொட்டு விட்டு தூங்குறாளுங்களே. இவனுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க. இவனுங்களை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி, செல்லம் இவ்வளவு எழுப்பி பாப்ப. ஏந்திரி, அக்கா காரி தூங்கிட்டா. இப்படி தூங்கினா எப்படி குழந்தை போறக்கும்? கத்துவாளுங்க பாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவை டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க. மேல செய்யறான். கதவை திறந்து என்னன்னு கேட்டா நடுங்கொய்யால நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே.
இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்ட படுற அவசரம் இருக்குதே. என் நிலைமை எவனுக்குமே மாப்பிள்ள பார்த்து பார்க்காம கூட்டு வந்துட்டல. கல்யாணம் ஆகல சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கை குழந்தை உட்கார வச்சுக்கிற. குழந்தை கூப்பிடுது. எனக்கு 2 குழந்தை இருக்குடா. ஆளை பார்த்து பேசணும். இஷ்டத்துக்கு பேசுற. இவன மாதிரி கல்யாணம் ஆகுது மட்டும் என்ன நானே. மச்சான் எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் போயிட்டு வரட்டா? என்னடா உனக்கு தான் வேலை இருக்குதா? எங்களுக்கு தான் வேலை இல்லையா? வாடா. யூட்டன் பண்றா. எங்கடா? குழந்தை மாதிரி இருக்கிறான். என்னமா குத்துறான்? சார் ஒரு சின்ன டவுட். நல்லா கேளுங்க. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது சொன்னீங்களே, அது எப்படி சார் ட்ரை பண்ணீங்க? இனிமே அதை பத்தி சத்தியமா நான் கேட்கவே மாட்டேன். வந்த வேலைய பாடுறா. மாப்பிள்ள கட்டிக்க போட்டு போங்க. ஏன்டா மாப்பிள்ள சரக்க காணோம்? எடுத்து வைடா சரக்க. கிளாஸ் கிளாஸ் எடுத்து வையா. மாப்பிள்ள உன் முத பொண்டாடி பேர் என்ன? லட்சுமி. நம்ம பொண்டாடி பேரு கேக்குறானுங்க. எது கேக்குறாங்கன்னு தெரியலையே. பொண்டாட்டி பேர் என்ன? மகாலட்சுமி. ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிக்கணுமோ? மகாலட்சுமி கேக்குறானுங்க. சரக்கு ஊத்திட்டீங்களே? ஆமா, தண்ணி எடுத்து ஊத்துறா. சூப்பர். ரெடிமேட்டா வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப விபரமான ஆளா தான் இருக்கான். இது உனக்கு எனக்கு. இந்த பாட்டில் தான் நீ. இந்த தண்ணி தூக்குறா லட்சுமி. நீ மகாலட்சுமி தூக்குறா. நம்மளோட வயசுல பெரியவனா இருப்பானோ மட்டும் குடிக்கிறான். போறவன உட்கார வச்சு இவனுங்களே குடிக்கிறாங்க. காலி பட்டில் தான் நீ. உனக்குலாம் 2 பொண்டாட்டி தேவையாடாது. சும்மா போறவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம பொண்டாட்டி பேரை சொல்லி தண்ணிய ஊத்தி அவனுங்களே குடிச்சிட்டு அவனுங்களே போறானுங்க. ரொம்ப விபரமான ஆளத்தான் இருக்கானுங்க. நம்ம விபரமா இருக்க வேண்டியதுதான். ஏண்டி உன்னால தாண்டி அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல. நீ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து அவர் என்ன திரும்பியே பாக்குறது இல்ல. வாழ்க்கையில சந்தோஷம். என்னமோ பண்ணானே. இருக்கா யோசிச்சு சொல்றேன். நான் பேசுறதுக்குலாம் எப்படி பண்ணிட்டு போயிட்டா? என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன செய்ய? அது அவன் வரான். நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம். வாங்க. போலீஸ்கார கூட அடி வாங்குறேன். அடிச்ச போதுடா ஐயோ ஒவ்வொரு அடி சமாளிக்கிறேன். என்ன மச்சான் ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துருக்க? ஏய் பசங்களா, நான் கூப்பிட்டா வருவீங்களா வர மாட்டீங்களா? எங்க இந்த ஊர்ல 2 பேர் அசிங்கம் போயிட்டாங்க. அவங்கள தூக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் வாங்க. வாங்கடா போலாம். இந்த வீடுதான். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
இப்பயாவது விட்டாளுங்களே. ஐயோ என்னாச்சு? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. உட்காருங்க. இனிமே எங்களை விட்டுட்டு எங்கேயும் நீங்க போகாதீங்க. நான் போக மாட்டேன். என்ன நடந்து சொல்லு. ஒண்ணும் ஆகலைங்க. எங்களுக்கு இனிமே நீங்க தாங்க தெய்வம். இனிமேட்டு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தான் எனக்கு. சொல்லு. இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா. முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம். அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி. கூப்பிடுறாங்க. போயா போய் விருது வாங்க போ. எனக்கு விருதா? ஆமையா, நீதான் எங்கேயுமே கை நீட்டாதான் நன்னடத்துக்காக விருது கொடுப்பாங்க. போய் வாங்கிட்டு வா. போயா. Who is வீராசாமி? நீ என்ன வீராசாமியா? நாயுடு வீராசாமி. நான் அதை கேட்கல. உன் இனிஷியல் என்னையா? கே வீராசாமி. You stupid. மிடில் கே வீராசாமிக்கு இல்ல, ஏ வீராசாமிக்கு தான். Damn man. Sorry sir. மேடம் மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னமா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதை ஓடிடு, இல்லன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்க. போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. என்னடா என்ன ஏட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலான்னு முடிவுக்கு வந்துட்டான்டா. என்ன 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 பட போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்ன ஏட்டு காடு வாங்குது, வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடியும் என்ன? பின் என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியாவது கரெக்ட் பண்ணுண்டா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? என்ன பண்ணுவாங்க. ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களா, அதனாலதான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே, ஏண்டா செட்டப் பண்றதுன்னு முடிவு வந்துட்டோம். ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல. ஆமா, அதெல்லாம் ஒன்னா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் பாடி டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும்.
ஆ, அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படாருன்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்டுற போறா வாங்க. டேய் இருடா. என்ன பாட்ட போட போற? ஜனகன போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களை எல்லாம் யாருக்கு போலீஸ் வழக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா பேச்சு பேசுறான் பாரு. வந்து ரவுண்டா போடுங்க. சார் பாட்டெல்லாம் ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி. என்ன சார் இது ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. சார் வர இல்ல டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ போயா போ. ஆட்டத்தை தொடங்க. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. யோ நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ. போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குறா. இப்படி சொதப்பிட்டீங்க. நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஏண்டா கொடுத்த? ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? சேர்ந்து குத்துரு. கவுத்துட்டீங்களே, நானாவது உட்கார்ந்துருப்பேன்ல. நல்ல என்ன சார்? என்னது? பூவு. எதுக்கு? லவ். இந்த ஒட்டக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுக, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம். உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? 2வது ரவுண்டும். ஐயோ வரானே, பாத்திருப்பானோ? ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு. கவிதை. இதெல்லாம் அரதகால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. நான் குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம். எங்க? ஐட்டம் அலையறீங்களே,
ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மை மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பப்பு சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி, இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? இவர் போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதா முடியும், இல்ல நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் ட்ரெஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டா தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பரை பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டாங்களே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல. என்னம்மா ஃபைல்ல இருக்கு? என்னடா என்ன விட்டு தொலை. நில்றி, உன்னை விட மாட்டேன். காப்பாத்துமா. ஐயோ, கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ 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 ஐயோ, அவனை பாரு. என்னன்னே தெரியலமா, அவனை பாரு. விடுங்க, கட்டிச்சு கோதராம விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா, இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? ப்ளீஸ் மை டார்லிங். அப்பாடி, நல்ல வேளை என் கற்பை நீ காப்பாத்தினமா. ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ, அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டு ஓட்டிட்டா, இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடி வைந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கும் தெரியும். கரைக்க கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே
துடுப்பு மட்டும் கரையினிலே.